மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கதேச எல்லையை முழுவதும் நிரந்தரமாக மூடியது மத்திய பாஜக அரசு. இத்தனை ஆண்டு காலமாக இந்த வங்கதேச எல்லை வழியாக வங்கதேசத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இங்க இருக்கக்கூடிய மக்களோட வேலை வாய்ப்புகளை பறிச்சுக்கிட்டு, அதுவும் மேற்கு வங்காளத்துல அவங்க ஓட்டு போட்டு மம்தாவை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். அது மட்டும் இல்லாம அவங்க நினைச்சாங்கன்னா மேற்கு வங்காளத்துல எந்த கோவில வேணாலும் அடிச்சு உடைக்கலாம், எந்த கோவில வேணாலும் இழுத்து பூட்டலாம். அது மட்டும் இல்ல, எந்த சாலையில வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் தொழுகை நடத்தலாம். இப்படி சகல உரிமைகளும் பெற்றிருந்தார்கள் இந்த வங்கதேச முஸ்லிம்கள். சோ வங்கதேச முஸ்லிம்கள் எல்லை திறந்திருந்ததால மம்தா ஆட்சியில வங்கதேச எல்லாம் அந்த அளவுக்கு பூட்டி வைக்கல. சோ இந்த வங்கதேச எல்லை வழியாக உள்ளே நுழைந்து இவர்கள் ஆடிய ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, சரிங்களா? அத எப்படி சொல்றது, வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அந்த அளவிற்கு பல கொடுமைகளை இங்கேயே செஞ்சாங்க. சிஏஏ கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியானதும் போதும் அங்க மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை நடத்தி, அந்த போராட்டத்தின் மூலமாக அரசாங்க சொத்துக்கு சேதம் விளைவித்து, அது மட்டும் இல்லாம மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய பல அரசாங்கத்தினுடைய சின்னங்கள் அதையெல்லாம் அடிச்சு உடைச்சி, அரசாங்க அலுவலகங்களை சூறையாடி பல கொடுமைகளை செஞ்சாங்க. செஞ்சதெல்லாம் யாரு? வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்கு ஊடுருவியவர்கள், சரிங்களா? இவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம மேற்கு வங்காளம் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலும் இருக்காங்க. நான் ஏன் இதுல தமிழ்நாட மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல பல நகரங்கள்ல வங்கதேசத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் பெங்காலின்னு பொய் சொல்லிக்கிட்டு இன்னமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, மதுரை, அது மட்டும் இல்லாம அரியலூர் மாதிரியான ஏரியா, ஏன்னா அங்கேயும் ஃபேக்டரிஸ் இருக்கு. அங்க வேலை பார்க்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்டரிஸ்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதே நேரத்துல தஞ்சாவூர், கும்பகோணம், காரைக்குடி, இந்த மாதிரி மக்கள் தொகையை அடர்த்தியாக வாழக்கூடிய பல நகரங்கள்ல இந்த வங்கதேச குடியேறிகள் அதிகமாக ஊடுருவி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பெங்காலி பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. வெளியில அவங்க பங்களாதேஷ்னு சொல்லிக்க மாட்டாங்க. யாரு கேட்டாலும் வெஸ்ட் பெங்கால்னு சொல்லிடுவாங்க. வெஸ்ட் பெங்கால்னு போய் சொல்லிக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட வங்கதேச முஸ்லிம்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உள்ளூர்லயே நிறைய பேர் அடைக்கலம் கொடுக்கறாங்க. அவங்க யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ இவங்களுடைய சப்போர்ட்ல தான் இவனுங்க இங்க தமிழ்நாட்டிலேயே ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க, இந்தியா முழுக்க ஆட்டம் போட்டுட்டு இருந்தானுங்க. இப்போ மேற்கு வங்காளத்துல பாஜக ஆட்சி வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முதல்ல எல்லைய முழுசா மூடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வங்கதேச எல்லை 100% முழுமையாக கம்பி வேலிகளால் மூடப்பட்டது. மின்சார கம்பி வேலிகள் போடப்பட்டிருக்கிறது. அத்துமீறி உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னா சுட்டு கொன்றுவாங்க. இப்ப கூட 2-3 நாளைக்கு முன்னாடி சிலரை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க, எல்லைக்குள்ள தேவையில்லாம ஊடுருவி வந்தவங்களை. இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகளை மேற்கு வங்கத்துல பாஜக அரசு தற்பொழுது செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம பாஜக ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மேற்கு வங்கத்துல குடியேறிய வங்கதேச முஸ்லிம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது அவங்க நாட்டுக்கு. இப்போ கிட்டத்தட்ட 70% வங்கதேச குடியேறிகள் மேற்கு வங்காளத்திலிருந்து அவங்க சொந்த நாடான பங்களாதேஷுக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிட்டு இருக்காங்க இந்தியா. அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி பங்களாதேஷுக்கு நாடு கடத்திட்டு இருக்காங்க. அந்த வேலையை அங்கே சுவேந்து அதிகாரி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வங்கதேச எல்லை முழுவதும் மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. மேற்கு வங்காளமும் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. சோ இதற்கு பிறகுதான் அந்த பகுதிக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே, மேற்கு வங்காளத்துல நம்ம இவ்வளவு கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டுட்டோம். ஆனா மேற்கு வங்காளத்துல இருந்தவங்கள அவங்க நாட்டுக்கு நாடு கடத்திட்டோம். பட் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் ஊடுருவி இருக்கின்ற இந்த வங்கதேச முஸ்லிம்களை எப்படி அனுப்புவது, இதைத்தான் மத்திய பாஜக அரசு யோசிச்சுட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்ப வங்கதேசத்திலிருந்து குடியேறி இந்தியா முழுவதும் இவங்க எல்லா மாவட்டங்களிலும் பரவி இருக்காங்க. இப்ப இவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள நாடு கடத்தணும். இதற்கு தற்பொழுது பாஜக என்ன செய்ய போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான வேலைகளை இப்பதான் துவங்கியிருக்காங்க. ஏன் துவங்கியிருக்காங்கன்னா, எப்படி செய்யணும். சோ இத நம்ம எப்படி கொண்டு வருது, குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு அதன் மூலமாக வெளியேற்றுவதா, இல்ல வேற ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தி முதல்ல இவங்களை கண்டுபிடிக்கிறதா? சோ எப்படி இவர்களை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது தொடர்பான ஆலோசனை எல்லாம் போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்தியா முழுவதும் பரவி உள்ள
இந்த வங்கதேச முஸ்லிம்கள் அவங்களுடைய நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவர்களால இந்தியாக்குள்ள பல சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறது. இல்லீகல் மணி டிரான்சாக்சன் நடக்குது. இந்த வங்கதேச குடியேறிகள் இந்தியர்களினுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கிறாங்க. நியாயமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலை வாய்ப்பு உரிமைகள் அதெல்லாம் இவங்க தட்டி பறிக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக திருப்பூர்ல ஒரு வங்கதேசத்தை சேர்ந்த நபர் 7 வீடு சொந்தமா கட்டி அந்த 7 வீட்டையும் வாடகைக்கு விட்டு சம்பாரிச்சுட்டு இருந்தாரு. 7 வீடு, அதுல 6 வீட்டை வாடகைக்கு விட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தாரு. ஒரு வீட்டுல இவர் குடியேறி இருந்தாரு. நம்ம தமிழ்நாட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெத்து இங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய ஐடி ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஃபேக்குன்னு தெரிஞ்சு அந்த நபரை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப திருப்பூர்ல ஒரு வங்கதேச குடியேறி அங்கிருந்து கள்ளத்தனமா இங்க 7 வீடு வாங்கி செட்டில் ஆயிருக்கான் அப்படின்னா, அப்போ அவன் மன்னிக்கணும், அவன மாதிரி இன்னும் எத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் இங்க இந்தியாக்குள்ள இங்க சொத்து வாங்கி இந்தியராக மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் எனக்கு சரியா மறந்துச்சு. ரேணுகா தேவியா கார்த்திகா தேவியான்னு எனக்கு தெரியல, ஏதோ தேவின்னு முடியும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால திருப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வங்கதேச முஸ்லீம், அவன் பெங்காலின்னு போய் சொல்லி அங்க வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனை அந்த பொண்ணு லவ் பண்ணாங்க. லவ் பண்ணி அவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்க. வீட்டுல ஒத்துக்கல. ஏன்னா அவன் முஸ்லீம், அதுவும் நார்த் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் கூட அதாவது வெஸ்ட் பெங்கால்னு கூட சொல்லலையாம், நார்த் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா இந்த பொண்ணுக்கு லவ் பண்ணும் போதெல்லாம் அவன் என்ன சொல்லியிருக்கான், ஆரம்பத்துல எந்த உண்மையும் சொல்லல. கடைசி நேரத்துல நான் பங்களாதேஷ சேர்ந்தவன், நீ பங்களாதேஷ்க்கு என் கூட வந்துரு, அங்க போய் நம்ம வாழலாம், அங்க போய் முஸ்லீமா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் இழுத்துட்டு போயிட்டான். பங்களாதேஷுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள், ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறதா சொல்லி தகவல்லாம் இவங்க பேரண்ட்ஸுக்கு வந்ததற்கு பிறகு அடுத்து ஒரு 6 மாசத்திலேயே அந்த பொண்ணு செத்துட்டாங்க அப்படிங்கிற இன்னொரு போன் வந்திருக்கு. அவ்வளவுதான். அந்த பொண்ணோட பாடியும் கிடைக்கல, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிற எந்த தகவலும் இல்ல. சோ உங்க பொண்ணு செத்துட்டாங்கிறது மட்டும்தான் வந்திருக்கு தகவல். சோ இதே மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் இந்த வங்கதேச நபர்களால் இந்தியாவுக்குள்ள காதல்ங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிட்டு பங்களாதேஷுக்கு இழுத்துட்டு போய் அங்கேயே சாகடிச்ச கொடுமைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. சரிங்களா? எடுத்துக்காட்டு தான் நம்ம திருப்பூர்ல நடந்த இந்த சம்பவம். திருப்பூர்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு செத்தே போச்சு. அந்த பொண்ணோட உடம்ப கூட காட்டல. சரிங்களா? அந்த அளவிற்கு கொடுமைகள் இந்த வங்கதேசத்தை சேர்ந்தவர்களால் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை மக்களாகிய நீங்கள் உணரணும். சோ இப்பதான் பாஜக அரசு மேற்கு வங்கத்தை கைப்பற்றி வங்கதேச முஸ்லிம்கள் இந்தியாவுக்குள்ள புதுசா குடியேற முடியாத அளவுக்கு தடுத்து வச்சிருக்காங்க. பட் இங்க இருக்கிற அனைவரையுமே கூடிய விரைவில் வங்கதேசத்திற்கு நாடு கடத்துவார்கள், திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மத்திய பாஜக அரசு அதை சிறப்பாக செய்யும் என்று நம்புகிறேன். அதற்கான வேலைகளை துவங்கிட்டாங்க. கூடிய விரைவில் நல்லது நடக்கும் என்று சொல்லிக் கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.